2 தேர்வுலையும் எனக்கு வந்து தேர்ச்சி பெற்றேன் வேளாண் துறையில். அதில் வேளாண் துறையில் சேர்ந்துக்கிட்டு வேளாண் துறை வேளாண் அலுவலர் விரிவாக்கம் இப்போ இருக்காங்க எல்லாமே. இப்போ உங்களுக்கு எல்லாம் இந்த அரசு கட்டமைப்பு எப்படி இயங்குதுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. ஏன்னா நீங்கள் சாதி சான்று, கல்வி சான்று இதெல்லாம் வாங்க நீங்கள் போனீங்கன்னு தெரியும். இப்போ வேளாண் துறையில் இருந்தேன். வேளாண் துறையில் இருக்கப்போ அப்பொழுது தான் எனக்கு நண்பர் வந்தார். அதாவது பழனிசாமியோடைய கல்லூரி ஒரே வகுப்பு தோழர் ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னார் நம்ம சிவில் சர்வீஸ் எழுதலான்னாரு. அப்போ வயசு என்னதுன்னா எழுதலான்னு சொல்கிறப்ப வந்து 26 வயசு. 26 வயசு. இப்போ உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? 17. இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு கலெக்டரை ஒரு கலெக்டரை பார்க்க முடியும், ஒரு எஸ்பியை பார்க்க முடியும், ஒரு IAS IPS ஆஃபீஸரை பார்க்க முடியும். எங்களை நான் பார்த்தது கிடையாது. அப்போலாம் பார்க்கறதான வாய்ப்புகள் கிடையாது. 26 வயசில் தான் எங்களுக்கு வந்து UPSC கேட்டேன் இல்லையா, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கேட்டேன் இல்லையா, 26 வயசில் எங்களுக்கு UPSCனா என்னன்னு தெரியும். சரி, அட்லீஸ்ட் நீங்கள் வெளில போகிறப்ப UPSCனா என்னன்னு தெரிஞ்சுட்டு போகிறீங்க. சரியா? எங்களுக்கு வந்து 26 வயசுல தெரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பித்தோம். 27வது வயசில் நேர்காணல் போனேன், தேர்ச்சி ஆகலை. 28வது வயசில் ரயில்வே துறையில் வேலை கிடைச்சிது 28ல். ஆனால் 28ல் ரயில்வே துறையில் வேலை கிடைச்சிது. ஊரில் போய் நான் ரயில்வே துறையில் வேலை சேர்ந்துட்டேன்னா ஊரில் கிராமத்தில் ஒருத்தருக்கும் புரியாது. நீங்களே இன்றைக்கி போய் ரயில்வே துறையில் வேலை பார்க்குறேன்னு தெரியாது. கிராமத்தில் என்ன தெரியும்? எதை சொன்னால் புரியும் உங்களுக்கு? கலெக்டர், SP இது 2 சொன்னது புரியும் உங்களுக்கு? என்னம்மா சிரிக்கிறீம்மா? சரிதானம்மா சொல்கிறது? கிராமத்தில் அதை சொன்னால் தான் புரியும், மற்ற சொன்னால் புரியாது இல்லையா? என் பொண்ணு கலெக்டர் ஆகிட்டானா உங்கள் அப்பா அம்மா எவ்வளோ பெருமைப்படுவாங்க. சரியா? இப்போ இது போல் SP ஆகிட்டானே எவ்வளோ பெருமைப்படுவாங்க. பார்க்குறீங்க இல்லையா? இப்போ தான் சமூக வலைதளங்கள் நிறையா வந்திருக்கலையா, பார்க்குறீங்க இல்லையா? எதுக்கு சொல்ல வரேன்னா, கிராமத்தில் போய் சொன்னேன், கிராமத்தில் புரியல. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். ரயில்வே, ஏன்னா எங்கள் ஊருக்கு ரயில்வே அட்லீஸ்ட் வந்து இந்த பக்கமாக உங்கள் ஊரில் ரயில்வே லைனாக தான் இருக்குது. எங்கள் ஊருக்கு ரயில்வே லைனுக்குமே 50 கிலோமீட்டர் தூரம். எங்கள் ஊரில் பாதி பேர் 80% மக்கள் ட்ரெயினை இன்னும் கூட பார்த்தது கிடையாது. அவங்களுக்கு புரியல. சரி, திருப்பி என்ன எழுதுன்னு திருப்பி நம்ம வந்து என்னுடைய கனவு வந்து அப்போ இருந்தது வந்து கலெக்டர் ஆகணும், SP ஆகணுங்கிற கனவு தான். திருப்பி எழுதினேன். 29வது வயசில் ஃபெயில் ஆகிட்டேன். திருப்பி 30வது வயசில் எழுதி IAS வாங்கினேன். 5 வருஷம் உழைப்பு. இந்த கதை எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு இந்த தேர்வை பற்றி தெரிய வந்தது 26வது வயசில். UPSCனா என்னன்னு தெரிய வந்தது 26வது வயசில். சரியா? இப்போ நான் இது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு இது எல்லாமே இங்கே இருக்க எல்லாருக்குமே பொருந்தும். இங்கே இருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டேஜில் இன்றைக்கி உட்காந்துருக்காங்க இல்லையா, எல்லாருக்குமே இது பொருந்தும். இந்த மாதிரி உங்களுடைய தலைமுறை நீங்கள் வந்து தெரியாமல் அறியாமையில் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறத இது சொல்ல வரும். இது ஒன்று. சரியா? இது வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறான இது. அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நீங்கள் ஒரு இலக்கை நிர்ணயிச்சிக்கணும். இலக்கு. அதனால் இப்போ இன்றைக்கி வந்து நாங்கள் பேசுகிறதால இந்த இதில் இருக்க ஒரு 200 பேர் IAS ஆகிடுவீங்க, 200 பேர் IPS ஆகிடுவீங்க அப்படின்னு நான் நம்பலை. அது உண்மையை ஒத்துக்கணும். சரியா? ஆனால் எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்குது. இங்கே இருக்கவங்கள ஒரு பெரிய சிறந்த பாடகி யாராவது ஒருத்தர் இருக்கலாம். இங்கே இருக்கிற ஒரு பெரிய சிறந்த விளையாட்டு வீரர் யாராவது ஒருத்தர் இருக்கலாம். 4 பேர் IAS ஆகலாம், 4 பேர் IPS ஆகலாம். ஒரு பெரிய அறிவியல் விஞ்ஞானி வரலாம், ஒரு பெரிய அரசியல்வாதி வரலாம், ஒரு பெரிய சிறந்த பேராசிரியர் வரலாம், ஒரு பொருளாதார அறிஞர் வரலாம். வரலாமா, வரக்கூடாதா? நம்பிக்கை சொல்லுங்கள். வரலாமா, வர முடியாதா? வரலாம். அந்த திறமையை நீங்கள் கண்டுபிடிங்க. அதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு நடத்துகிறோம். அந்த திறமையை வந்து நீங்கள் இருக்கவங்க எல்லாருமே, இங்கே இருக்கவங்க எல்லாமே வந்து IAS ஆகணும், IPS ஆகணுங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பும் இல்லை, அப்படி முடியவும் முடியாது. உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கு இல்லையா, அந்த திறமை என்னன்னு கண்டுபிடிங்க. ஆனால் திறமையை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு இலக்கை நிர்ணயிங்க. அந்த இலக்கு வந்து என்ன பண்ணோம்? இன்றைக்கி 17 வயசு 18 வயசு இல்லை 21 வயசு 18 வயசில் இருந்தீங்கன்னா 21ஆவது வயசில் நீங்கள் எங்கே இருக்கணும், இல்லை 25வது வயசில் நீங்கள் என்னவாக இருக்கணும்? ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு நீங்கள் எங்கே இருக்கணும், என்னவா இருப்பீங்க, எவ்வளோ நேரம் செலவு பண்ணணும் இல்லையா? ஒரு சின்ன கற்பனை ஒரு நாளைக்கு யோசிச்சு பாருங்கள். ஒரு 5 வருஷம் கழித்து நீங்கள் அரசு அலுவலகத்தில் இருக்கணுமா, தனியார் நிறுவனத்தில் இருக்கணுமா, இல்லை உங்கள் மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு தலைவராக இருக்கணுமா? ஏதோ ஒன்று யோசனை பண்ணி பாருங்கள், என்னவா இருக்கணுன்ட்டு யோசிங்க. மனிதருக்கு எல்லாருக்கும் மூளை எல்லாருக்குமே இருக்குது. கண்டிப்பாக யோசிச்சிங்கன்னா அதுதான் உங்கள் இலக்கு. அதாவது உங்கள் இதயம் என்ன சொல்லுதோ, நான் வந்து எனக்கு வந்து பாடத்தில் நல்லா ஆசையாக இருக்குது, என்னால் பாட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாட போங்க. உங்களால் எழுதுறதுக்கு நல்லா முடியும் அப்படின்னா எழுதுங்க. என்னத்தை எழுதுனா இந்த உலகத்தில் எதை பற்றி வேணாலும் எழுதலாம்.
இப்போ என்ன சொல்கிறேன்னா, அந்த இலக்கை நிர்ணயிங்க. அந்த இலக்கை நிர்ணயிச்சதுக்கு அப்புறம் அதை நோக்கி நீங்கள் பயணிக்கணும். அதற்கு அந்த இலக்கை நிர்ணயிக்கிறது எப்படின்னா, ஒரு சின்ன கதையை ஒன்று சொல்லிடுறேன். ஒரு டச் சயின்டிஸ்ட் இருந்தார், டச் விஞ்ஞானி, டின்பர்கன் பேர். அவர் 1940 வந்து நோபல் பரிசு கொடுத்தாங்க. அவங்க அந்த கடலில் வந்து அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நீல் சிறகு கடற்பறவைன்னு ஒரு பெரிய பறவை இருக்கும். அது அந்த பறந்துன்னா பெரிய அளவில் இருக்கும். அந்த பறவை வெள்ளையாக இருக்கும் இதில். அந்த பறவையை நான் பார்த்துருக்கேன். அந்த பறவையுடைய அழகு இருக்கு இல்லையா, அழகில் வந்து சிகப்பு புள்ளி இருக்கும். அது என்ன பண்ண, அந்த குஞ்சு பறிச்சதுக்கப்புறம் அந்த குஞ்சுகள் என்ன போய் சேர்ந்தா அந்த பறவையோட மூக்கை குத்தும், அந்த சிவப்பு புள்ளியில் போய் குத்தும். அப்படின்னா அந்த குஞ்சுகளுக்கு பசி எடுக்குதுன்னு அர்த்தம். உடனே அந்த பறவை, தாய் பறவை என்ன செய்யும், போய் எங்கேயாவது போய் இறை தேடி கொண்டாந்து கொடுக்கும். இதுதான் வந்து அந்த பறவையுடைய அந்த கம்யூனிகேஷன் மாடல். அதை எப்படி தகவல் பரிமாற்றம் தாய் பறவைக்கும் குஞ்சு பறவைக்கும் நடக்கிறது தான் அவர் கண்டுபிடிச்சார். அந்த தாய் பறவை போனதுக்கப்புறம் என்ன பண்ணார், அதே மாதிரி ஒரு சின்ன அழகு செய்து, பெரிய அழகு செஞ்சு அதில் புள்ளியை கொஞ்சம் பெரும் புள்ளியாக வச்சார். இந்த குஞ்சுக்கு பசி எடுக்கிறப்ப அந்த தாய் பறவை இல்லைனாலும் அந்த அழகு, செயற்கையாக செஞ்ச அழகு மேலே போய் கொத்தும். அது மாதிரி பண்ணாங்க. அது மாதிரி வந்து அது எதுக்கு சொல்லுவதுன்னா, மரபியல் ரீதியாக நமக்குள்ளே வந்து இந்த அமைப்பு வந்து கட்டமைச்சிருக்கு. அதாவது ஒரு பெரிய ஒரு கனவு, பெரிய இலக்கை நோக்கி நம்ம இது விஷுவலைஸ் பண்ணுறப்ப, யோசித்து பார்க்குறப்ப அதை நோக்கி நம்ம போகிறதுக்கான மரபியல் ரீதியாக நமக்குள்ளே இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் இதில் இருக்க ஒரு இதில் இருக்கவங்க சொல்கிறீங்க, ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்கள் எஸ்பியாக அங்கே வந்து உட்காரணும், இல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் இல்லை திருநெல்வேலி மாவட்டத்தில் கலெக்டராக உட்காந்து ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்கள் வரீங்க, இப்போ அவங்க வராங்க, எத்தனை பேர் அவங்க சப்போர்ட்டுக்கு வராங்க, எத்தனை அரசு இயந்திரங்கள் வருது, எத்தனை அலுவலர்கள் வராங்க, ஒரு சின்ன கற்பனை பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறத அது மாதிரியான அந்த பரிசோதனை அவர் செஞ்சதுக்கு அவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க. அது மாதிரி இந்த பழுப்பு நிற வாத்து ஒன்று இருக்கும். அது என்ன பண்ணும், அந்த சின்ன சின்ன முட்டை இருக்கும், அதை கூட்டு வச்சு அடகாக்கும். அது மாதிரி அதுக்கு அந்த வெள்ளை நிறத்தில் அதே மாதிரி ஒரு பந்து போட்டோன்னா அந்த பந்தையும் கூட்டு வச்சு அடகாத்துரும். அது பெருசாக போக எல்லாத்தையும் கூட்டு வச்சு அடகாய்க்கும். அது எதுக்குன்னா, நம்ம மனித ஜெனட்டிக்ஸில் மரபியலாக நமக்கு வந்து ஒரு பெரிய இலக்கை வச்சுக்கிட்டோன்னா அந்த இலக்கை நோக்கி பயணிப்பதற்கான உந்து சக்தி நமக்கு கிடைக்கும். நம்ம மனசுக்குள்ளே அந்த உந்து சக்தி வரும். இன்றைக்கி பார்க்குறோம் இல்லையா, இப்போ சினிமா பார்த்தா எதுக்கு சினிமா பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்கள்? சினிமா வந்து நிஜம் கிடையாது, நிழல் தானே. ஆனால் அதை பார்த்தா எதுக்கு பிடிக்கும் சொல்லுங்கள்? ஏன்னா ஒரு பெரிய பிரம்மாண்டமான கட்டமைப்பு. அந்த படத்தை பார்க்குறப்ப வந்து விஜய் சண்டை போடுறப்ப நீங்களே சண்டை போடுற மாதிரி இருக்கலாம், இல்லை நயன்தாரா பாட்டு பாடுறப்ப நீங்களே பாட்டு பாடுற மாதிரி இருக்கலாம். எதுக்குன்னா நம்மளுடைய மரபணுக்கள் வந்து அவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் ரியல் வாழ்க்கை இது சினிமா படத்தில் என்ன எடுக்கிறாங்கன்னா, பெரிய ஒளி, சரியான மேக்கப்பு இதெல்லாம் போட்டு ஒரு செயற்கையாக கட்டமைக்கப்பட்ட ஒரு இடம், அதில் அவங்க நடிக்கிறாங்க, எடுக்கிறாங்க. ஆனால் இயற்கையாக நீங்கள் அதை பார்க்குறப்ப என்ன செய்கிறோம், நம்ம எரியாமலே நாம் உளவியல் ரீதியாக அது உள்ளார போயிடுறோம். அவர் விஜயோ இல்லை அஜித்தை சண்டை போட்டால் நம்மளும் சண்டை போடுற மாதிரி ஒரு உணர்வு இல்லையா? அப்படி தான் நினைக்கிறோம். அவர் பாட்டு பாடுறப்ப நம்மளும் பாட்டு பாடுற மாதிரி ஒரு நினைப்பு இல்லையா? இதுதான் வந்து அந்த நான் எதுக்கு இது சொல்ல வரேன்னா, உங்களை சுற்றி ஒரு பெரிய இலக்கை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். அந்த இலக்கு வந்து பெரிய இலக்காக இருக்கணும். இப்போ வந்து ஒரு இலக்கை நிர்ணயிச்சிட்டிங்க, அடுத்தது என்ன பண்ணணும், அந்த இலக்கை நோக்கி பயணிக்கணும். ஒன்றும் இல்லை, இப்போ வந்து மாரத்தான் 10 கிலோமீட்டர் ஓடணும் அடுத்த மாதம். முதல் நாளே எடுத்து 10 கிலோமீட்டர் ஓட முடியுமா? முடியாது. என்ன பண்ணணும்? ஆரம்பிக்கணும் இல்லையா? முதல் நாளே ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் 10 கிலோமீட்டர் ஓடணும், ஒரு 10 நிமிஷம் நடக்க ஆரம்பிங்க. இது நான் வந்து உதாரணம் தான் சொல்கிறேன். ஒரு 10 நிமிஷம் நடக்க ஆரம்பிங்க. நீங்கள் ஒரு பெரிய எழுத்தாளர் ஆகணும், ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 வரி எழுதுங்க. எதை பற்றி வேணாலும் எழுதுங்க. உங்கள் பள்ளி நிர்வாகத்தை பற்றி எழுதுங்க, உங்கள் சாலை வசதியை பற்றி எழுதுங்க, உங்கள் அரசு நிர்வாகம், நீங்கள் கண்ட அரசு அதிகாரியை பற்றி எழுதுங்க. ஒரு 2 நிமிஷம். இது பேர் 2 நிமிட விதின்னு பேர். ஒரு இலக்கை நிர்ணயிச்சிங்க, அந்த இலக்கை நோக்கி பயணிக்கணும். இலக்குகள் மாறிட்டு இருக்கும். அதை நான் அப்புறமா சொல்கிறேன். இலக்குகள் வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு இலக்கு வரும், அடுத்து 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு இலக்குகள் மாறிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு இலக்கை நிர்ணயிங்க. உங்களுக்குள்ள ஒளிந்திருக்க திறமையை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இலக்கை நிர்ணயித்துக் கொள்ளுங்கள். அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறதுக்கு அடி எடுத்து வைங்க. ஒரு பாடகி ஆகணும்னு நினைக்கிறீங்களா? பாடுங்க. ஒரு ஏதோ ஒரு பாட்டை எடுத்துங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த பாட்டை பாடி பாருங்கள். தனிமையாக பாடி பாருங்கள். ஒரு தடகள வீரராக வரணுமா? ஒரு 2 நிமிஷம் முதல் நாள் ஆரம்பிங்க. இதை ஆரம்பித்து போக என்ன ஆகும்னா, ரிப்பிட்டிஷன் திருப்பி பண்ணுறப்ப என்னென்னா, நீங்கள் வந்து சாதாரணமாக வந்து
இப்போ ஒரு 10 கிலோமீட்டர் மாரத்தான் ஓடுனா தொடர்ந்து முதல்ல ஒரு 10 நிமிடம் வாக்கிங், 10 நிமிடம் நடைப்பயிற்சியில் ஆரம்பித்து 1 கிலோமீட்டர் ஓடி, 2 கிலோமீட்டர் ஓடி, 3 கிலோமீட்டர் ஓடி கடைசியில் 10 கிலோமீட்டர் ஓடுறது வந்து சுலபமாக முடியும். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருக்கும். இப்போ நீங்கள் இருக்கீங்க இல்லைங்களா, எல்லாருக்கும் ஒரு தயக்கம் இருக்கும். என்ன தயக்கம் இருக்குன்னா, இவங்க எல்லாமே வராங்க, பேசுகிறாங்க, ஐஏஎஸ் ஆகணுங்கிறாங்க, ஐபிஎஸ் ஆகணுங்கிறாங்க, நம்ம ஆர்ட்ஸ் காலேஜில் உட்காந்துருக்கோம், நம்மளால் இதான் பண்ண முடியுமா, நமக்கு அந்த சக்தி இருக்கா, யோசிப்பீங்க இல்லையா? நமக்கு உண்மையில் அந்த திறமை இருக்கா? பிறக்கும்பொழுது யாரும் பெரிய அதிபுத்திசாலி இந்த உலகத்தில் பிறந்தது கிடையாது. யாருமே பிறக்கிறப்ப வந்து அதிபுத்திசாலின்னு யாருமே பிறந்தது கிடையாது. எல்லாமே அவனுடைய பயிற்சி, முயற்சி, அந்த இலக்கை நோக்கிய பயிற்சி, முயற்சி. இதை எவன் நோக்கி போடுறானோ அவன் தான் வந்து பெரிய மாபெரும் சாதனையாளனாக வாழ்க்கையில் வரான். அதனால் நான் எதுக்கு சொன்னேன்னா, 2 நிமிஷம் எதுக்கு போய் சொன்னேன்னா, இந்த கூட்டம் முடிஞ்சு போகிறப்ப, நீங்கள் 5 மணிக்கு போகிறப்ப வந்து ஒரு 2 நிமிடம் நீங்கள் எதை நோக்கி பயணிக்கணும். உங்கள் எது வேணாலும் இருக்கலாம், ஒரு சின்ன கற்பனை, நீங்கள் எது வேணாலும் இருக்கலாம், எது வேணாலும் நினச்சிட்டு போங்க. அதை நோக்கி ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் செலவு பண்ணுங்கள். நீங்கள் வந்து நாங்கள் வந்து சொல்கிறது வந்து இப்போ வந்து நீங்கள் எனக்காக செய்யணும், உங்கள் அப்பா அம்மாவுக்காக செய்யணுங்கிறது சொல்ல. நீங்கள் செய்கிறதால உங்கள் அப்பா அம்மாவுக்கு பெரிய லாபம், இல்லை உங்கள் உலகத்துக்கு பெரிய லாபம். நீங்கள் உங்களே முன்னேற்றிக்கிறீங்க. நீங்கள் முன்னேற்றினா குடும்பம் எல்லாமே தானாக முன்னேறும். இங்கே சொல்கிறது எல்லாமே சுய முன்னேற்றம், சுய நம்பிக்கை. நீங்கள் இந்த கல்லூரியில், கலைக்கல்லூரியில் இருக்கோம், நமக்கு வந்து மற்றவங்களோட மருத்துவத்துறையில் போனவங்க பெரிய அறிவாளிங்க, பொறியியல் துறையில் போனவங்க பெரிய அறிவாளிங்க, நம்ம கலைக்கல்லூரியில் 12ஆவதுல மதிப்பெண் சரியாக இல்லை. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா, சமூகம் நம்ம மேலே ஏகப்பட்ட தவறான எதிர்மறையான எண்ணங்களை நம்ம மேலே திணிச்சிருக்கு. இன்றைக்கி அமெரிக்காவில் பெரிய பெரிய புத்திசாலிலாம் படிக்கிறவங்களாம், அமெரிக்காவிலே ஐரோப்பியாவிலே பெரிய பெரிய புத்திசாலி படிக்கிறலாம் ஆர்ட்ஸ் காலேஜ் தான் போய் சேருவாங்க. ஜெர்மனியில் வந்து அதிக சம்பளம் வாங்குறது ஆசிரியர்கள் தான். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது வந்து எல்லாமே நம்ம சமூகம் வந்து நம்ம மேலே திணிச்சு வச்சுருக்கு, இந்த கருத்து திணிச்சு வச்சுருக்கு. நமக்கு மருத்துவம் கிடைக்கலையா உடனே நம்ம வந்து புத்திசாலி இல்லை, பொறியியல் கிடைக்கலையா புத்திசாலி, அப்படிலாம் யாருமே கிடையாது. யார் உங்களுக்கு உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்களோ நீங்கள் வந்து எல்லை கடந்து எங்கே வேணாலும் போகலாம். ஆனால் அந்த உழைக்கிறதுக்கான தகுதியை நீங்கள் ஏற்படுத்திங்க. அது உழைக்கிறது எப்படின்னாலும் சாயந்தரம் அவர் பழனிசாமி அணைச்சூடி சொல்லுவார், இல்லை உரையாடலில் வந்து நம்ம சொல்லலாம் எப்படி உழைக்கணுங்கிறது. முதல்ல ஒரு பெரிய இலக்கு, அடுத்து இலக்கை நோக்கிய பயணம், அடுத்து வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து என்னென்னா, நமக்கு பெரிய சலிப்பு ஏற்படும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சிவில் சர்வீஸ் என்னுடைய கதையை சொன்னேன், திருப்பதி கதையை சொன்னார், இவர் பழனிசாமி கதையை சொன்னார். எல்லாமே வந்து ஒரு நீண்ட காத்திருப்புனா என்னது, நான் ஒரு 5 வருஷம் கஷ்டப்பட்டேன், 5 வருஷம் உழைச்சேன். திருப்பதி அது மாதிரி 5 வருஷம் இருந்தார். பழனிசாமி என்னாச்சு அவர் மாதிரி பண்ணார். அவர் பாலாஜி சார் அவர் அப்படி பண்ணார், 7 வருஷம் உழைச்சார். என்னென்னா மரபியல் ரீதியாக நமது மூளை உடனடியாக கிடைக்கும் வெகுமதிக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கு. உடனடியாக கிடைக்கும் வெகுமதினா என்னது? இப்போ சில பேர் இப்போ சிகரெட் குடிக்கிறாங்கன்னு வச்சிங்களேன், அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது குடிக்காமல் உடல்நிலையை வளர்க்கணும்னு வச்சிங்க, உடலை வந்து நல்லா சிறந்த முறையில் வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தினைக்கும் உடற்பயிற்சி செய்யணும். தினந்தோறும் உடற்பயிற்சி செய்கிறப்ப ஒரு நீண்ட காலத்தில் தான் உங்களுக்கு வந்து ஒரு சிறந்த உடல் அமைப்போ, ஒரு நோய் இல்லாத உடல் கிடைக்கும். சரியா? அப்போ நம்ம ஜெனட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா பரிணாம வளர்ச்சியில் நமது மனம் வந்து ரொம்ப நேரம் காத்திருக்காதுன்னா ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் கிடைக்கிற வெகுமதிக்கு காத்திருக்க முடியாது. நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம மனது என்ன சொல்லுதுன்னா, நம்ம இன்றைக்கி வேலை செஞ்சோம், நாளைக்கு நமக்கு வெகுமதி கிடைக்குமா அப்படின்னு நினச்சிருக்கோம். அது மாதிரி கிடைக்காதப்ப என்ன பண்ணுதுன்னா, நம்ம வந்து அந்த நீண்ட கால பயணம் இருக்கு இல்லையா, நீண்ட கால போராட்டம் இருக்கு இல்லையா, அதை நோக்கி பயணிக்கிறதுக்கு வந்து சலிப்பு ஏற்படும். அதுக்கு தான் சொல்கிறது, அந்த சலிப்பை வந்து நீங்கள் உடைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஒரு பெரிய கற்பனை. நீங்கள் என்ன ஆக போகிறீங்க, ஒரு 5 வருஷத்தில் என்ன ஆக போகிறீங்க, 10 வருஷத்தில் என்ன ஆக போகிறீங்கிற ஒரு பெரிய கற்பனை. அந்த கற்பனையை நோக்கிய பயணம், அந்த பயணத்தை எளிதாக்கிக்கணும். அந்த பயணத்தை எளிதாக்குறது தான் ஒரு நாளைக்கு ஏதோ உங்களுக்குள்ளே இருக்க திறமையை கண்டுபிடிச்சி ஒரு 2 நிமிடம் எடுத்து அதை நோக்கி பயணிங்க. அந்த நீண்ட கால பயணத்தில் சலிப்பு ஏற்பட்டாலும் நீங்கள் தளரக்கூடாது. ஏன்னா உங்களை பற்றி இந்த உலகத்தில் யாருக்கும் தெரியும், உங்களை பற்றி உங்களுக்கு மட்டும்தான் சரியாக தெரியும். நீங்கள் படிக்கிறீங்களா படிக்கலையா, எழுதலையா, நீங்கள் படிக்கிறது ஆசிரியருக்காக படிக்கிறீங்களா, உங்கள் பெற்றோர்களாக படிக்கிறீங்களா, யாருக்காக எதா பண்ணுறீங்கிறது உங்களை மட்டும் தெரியும். உங்களை பற்றி தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் செய்யணும்னா உங்களால் மட்டும்தான் முடியும். நீங்கள் இந்த உலகத்தில் யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லலாம், உன்னால் முடியாதுன்னு சொல்லலாம், இந்த சமூகம் சொல்லலாம், உங்கள் வீட்டில் அப்பா அம்மா சொல்லலாம். இது எல்லாமே கிடையாது. இது எதையுமே நீங்கள் பொருட்படுத்த தேவையில்லை. எல்லாமே பொருட்படுத்த தேவையானது எதுனா உங்களுடைய சுயநம்பிக்கையில் வரதான் சுய முன்னேற்றம்.
அதற்கு வந்து ஒரு இலக்கை நோக்கி போங்க. அந்த இலக்கையில் வர்றது தான், அந்த ப்ராசஸில் வர்றது தான் மற்ற இதுகள் எல்லாமே. ஆனால் இலக்கு மட்டும் இருக்குது. இலக்கு வந்து இப்போ திடீர்னு சொல்கிறீங்க, நான் ஒருத்தன் வந்து ஒரு பையன் வந்து நான் ஐபிஎஸ் ஆகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அதுக்கு உழைக்க தயாராக இல்லைன்னு வச்சுங்க. உழைக்க தயாராக இல்லைன்னது என்ன ஆகும்? துடுப்பு இல்லாத படகு பண்ணுறது. படகு இருக்குது, அந்த துடுப்பு இல்லைன்னு வச்சுங்க, அது போய் சேராது. இலக்கு இருக்குது, உழைப்பு இல்லைன்னா அந்த படகு அதே இடத்துல தான் நிற்கும். ஆனால் உழைப்பு இருக்குது, இலக்கு இல்லைன்னு வச்சுங்க, அது வந்து படகே இல்லாத துடுப்பை மட்டும் வச்சுட்டு இருக்க மாதிரி தான். ரெண்டுமே வேணும். இலக்கு வேணும், உழைப்பு வேணும். இதை ரெண்டையும் நோக்கி பயணிக்கணும். அப்படி பயணித்தா மட்டும்தான் நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு பெரிய நீண்ட லட்சியத்தை அடைய முடியும். அதற்கு வந்து எதுவுமே உங்கள்கிட்ட தடையாக கிடையாது. உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை, சுய நம்பிக்கை, சுய முன்னேற்றம், இதை நோக்கி பயணிங்க. அப்படி பண்ணுறப்ப நீங்கள் எந்த எல்லையை போய் அடைய முடியுமோ கண்டிப்பாக அடைய முடியும். ஒரு 3 மாதம் கழித்து, ஒரு 6 மாதம் கழித்து நீங்களே திருப்பி பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி, நாங்கள் சின்ன பிள்ளையில் இருப்ப டைரி எழுதுவோம், இன்றைக்கி என்ன பண்ணோம் காலையிலேருந்து. அந்த பழக்கம்லாம் இப்போ கிடையாது. ஏன்னா இப்போ என்ன குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து சமூக வலைதளங்களில் 2 மணி நேரம் செலவு பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம்னா எவ்வளோ? நான் குறைஞ்சது சொல்கிறேன். 2 மணி நேரம்னா எவ்வளோ? மாதத்துக்கு எவ்வளோ நேரம்? 60 மணி நேரம். வருஷத்துக்கு வந்து 720 மணி நேரம். ஒரு மாதம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் பகல் எடுத்துட்டாலும், பகல் டைம் மட்டும் எடுத்துட்டாலும் 2 மாதம். ஒரு வருஷத்தில் 12 மாதத்தில் 2 மாதம் சுத்தமாக வாஷ் அவுட்டு. இப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, சமூக வலைதளங்கள் பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. வாழ்க்கைக்கு தேவையானது மட்டும் எடுத்துக்கங்க. தொழில்நுட்பம் வந்து 2 பக்கமும் சார்ந்தது. இன்றைக்கி வந்து இன்னும் தொழில்நுட்பத்தை பற்றி நிறைய பேசலாம். இன்றைக்கி உலகம் போகிற புரட்சி, தொழில்நுட்ப புரட்சி பெரிய அளவில் போயிட்டுருக்கு, பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. இந்த தொழில்நுட்ப புரட்சியில் வந்து நீங்கள் உங்களை நிலைநாட்டிக்க, உங்கள் இடத்தை இந்த உலகத்துக்கு காமிக்க நீங்கள் வந்து உழைக்கிறதுக்கு தயாராகுங்க. உழைக்க தயாரானீங்கன்னா உங்களுக்கு வந்து எதுவுமே எல்லை கிடையாது. எதுவுமே எல்லை கிடையாது, எதுவுமே தடைகள் கிடையாது. உங்களுடைய எண்ணமும் உழைப்பும் மட்டுமே தடையாக இருக்கும். அது ரெண்டையும் உடைச்சிட்டிங்கன்னா எங்கேயும் எங்கே வேணாலும் போகலாம். அதுக்கு முன்னாடி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு குறளை மட்டும் சொல்லிடுறேன். அந்த குறளையும் எழுதி வச்சிங்க. நெடுநீர் மறவி மடி துயில் இந்நான்கும் கெடுநீரார் காமக்கலன். இந்த குறளுக்கு வந்து நெடுநீர்னா என்னது? காலம் தாழ்த்தி செய்கிறது. நெடுநீர், மறவி மறந்து போகிறதே, துயில் தூக்கம், மடி சோம்பல். இந்த 4 வந்து ஒருத்தவங்க வீணாக போகிறதுக்கான, வாழ்க்கையில் வீணாக போகிறதுக்கான கருவிகள். சரியா? இந்த 4க்கு எதிராக நீங்கள் செயல்பட்டிங்கன்னா வாழ்க்கையில் எங்கேயே போயிடலாம். உங்கள் இலக்கு என்னென்னு முடிவு பண்ணுங்கள். அதுக்கு உழைக்க தயாராகுங்க. நீங்கள் இன்றைக்கி உழைக்க தயாராக இருந்தால் எதுவுமே தடை கிடையாது. வறுமை தடை கிடையாது, கட்டமைப்பு வசதிகள் தடை கிடையாது. அரசு உதவி செய்து, நண்பர்கள் நிறைய உதவி செய்கிறாங்க. இந்த உலகமே உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கு. ஆனால் அதுக்கு நோக்கி பயணிங்க என்று கூறியத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.